ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாரி ஸ்டோர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மாதிரி நம்ம வந்து ஹேண்ட்மேட் ரிங்ஸும் நம்ம வந்து பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா 2 ரிங்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரிங்ஸுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் பண்ணலாம். அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக்காக நம்மளுக்கு எப்போவுமே தேவைப்படுறது பார்த்திங்கன்னா க்ளூ ஸ்டிக் பென்னு. இது பார்த்திங்கன்னா பென்னு, இது பார்த்திங்கன்னா க்ளூவு. இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த க்ளூ வந்து இந்த பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு இந்த கம்மை வந்து இந்த பென்னில் ஒட்ட வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப கம்மு ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் ஃபிங்கர்ஸில் ஒட்டி நம்மளால் ஸ்டோன்ஸ் மேலேயும் க்ளூ ஆயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி க்ளூ பென் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டைப்ஸ் இருக்குது. நான் வந்து 2 டைப் ஆஃப் ரிங்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று ஹோல், ஒன்று ஹோல் இல்லாமல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்புன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள். இதில் பார்த்திங்கன்னா மல்டி கலர் எடுத்திருக்கேன், எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி. இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் ஸ்டோன்ஸு. இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் டிசைன் செய்கிறதுக்காக நான் கிளாஸில் ஐ ஷேப்புன்னு சொல்லுவாங்க இதை. இது பார்த்திங்கன்னா 8K இந்த சைஸு. இதில் பார்த்திங்கன்னா 6K அப்படின்னு சொல்லி ஸ்மால் சைஸு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிக் சைஸு. இதில் இன்னொரு கலர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் நான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீன் மூன் டைப்பில் ஒன்று எடுத்திருக்கேன் நான். மூன் ஷேப்புன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா கிளாஸி. இதுவும் இதிலே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கும் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கிளாஸியில் மூன் ஷேப்புன்னு சொல்லுவோம், ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா லோட்டஸ்க்கு வைக்கிறக்காக, லோட்டஸ் டிசைனில் வைக்கிறக்காக நம்ம இந்த ஸ்டோன் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2mm ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்திங்கன்னா கிளாஸியில் தான் எடுத்திருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா கிளாஸி, மேட் ஃபினிஷிங் எல்லா டைப்லேயுமே எல்லா ஷேப்பு, எல்லா சைஸு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் 2mm பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா கிளாஸி ஒயிட் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்திங்கன்னா 2mm ரவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வாங்க டிசைன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி 2 டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பு மேட் ஃபினிஷிங்ஸு. இது பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்பில் மேட் ஃபினிஷிங். இதில் பார்த்திங்கன்னா நடுவில் 2mm ரவுண்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாத்துலேயும். இப்போ ரிங்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பெரிய ரிங் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா லோட்டஸ் டிசைன் பண்ணலாம். இந்த ரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்துமா பத்தாது அப்படிங்கிற டவுட்டே வேணாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அட்ஜஸ்டபிள் ரிங்காக தான் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டைப்லேயும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன டிசைன்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. லோட்டஸ் டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா B7000 க்ளூ. அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த B7000 க்ளூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் மாதிரி வரும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு இதில் இப்படி டிப் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நூல் மாதிரிலாம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த ஐ ஸ்டோனை வந்து இப்படி எடுக்கிறோம். எடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சென்டராக ப்ளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா லோட்டஸ் டிசைன் பண்ணுறோம். ஸோ சென்டராக ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடில் ஒன்று வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன் ஷேப் வச்சுக்கலாம். மூன் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 லோட்டஸ் டிசைன்ஸ்க்கு முன்னாடி இந்த ஐ ஷேப் கிட்ட இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இடையில இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி இதை பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து இந்த கேப்பில் வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா கேப்பில் வைக்கலாம். நம்ம வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குட்டி க்ரீன் கலர் ஸ்டோனை வந்து இந்த இடத்துலையும் இது கொஞ்சம் கீழேயும் நம்ம வைக்கணும். பார்த்திங்கன்னா லோட்டஸ் டிசைன்ஸ் வந்துருச்சு. இன்னொரு டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மல்டி கலர், அதாவது மிக்சடு கலர்னு சொல்லுவோம். அதை பார்க்கலாம். இது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ ஷேப், வந்து ஒவ்வொரு கலராக அப்படி மிக்சடு கலர் பார்க்குறப்ப நம்மளுக்கு எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்சாக இருக்கும். எல்லோ கலர், நடுவில் பார்த்திங்கன்னா லைட்டாக இது பண்ணிட்டு
இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், இல்லை உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு 2 mm ஸ்டோன்ஸ் ஒட்டணும்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. மல்டி கலர் போட்டோம்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். ட்ராப் ஷேப்பில் இப்போ வந்து அப்ளை பண்ணலாம். கம் வந்து நம்ம ஃபுல்லாக தடவிட்டு எடுத்துக்கணும். ட்ராப் ஷேப்பு இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கிளாஸியில் பண்ணலாம், ஒயிட் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ், கோல்டு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த ரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 20 to 25 rupees, 50 rupees வரையுமே நம்ம அந்த ரிங்ஸ் பொறுத்து பண்ணலாம். இதே பார்த்திங்கன்னா OHP சீட்டில் பண்ணி இந்த ரிங் மேலே ப்ளேஸ் பண்ணலாம். இல்லைன்னா MDF போர்டுன்னு சொல்லி ஒன்று அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணலாம். நம்மளோட ஸ்டோன்ஸு க்ளூ நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த க்ளூ ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா இந்த பின்பக்கம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி க்ளூ ஒட்டுறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து லைட்டாக மேலே தூக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த பின்பக்கத்தை யூஸ் பண்ணி நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இந்த B7000 க்ளூ ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குயிக்காக காஞ்சிரும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்களா ட்ராப் ஷேப்பில் நம்ம ஒரு ரிங் செஞ்சுட்டோம். இப்போ வந்து நம்ம 9 ரிங்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோட்டஸில் பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மிக்சடு கலரில் வந்து ஒரு ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்பு, இதில் ஒரு ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்கோம். ட்ராப்லேயே பார்த்திங்கன்னா பிங்க் கலரு, இது எல்லாமே மேட் ஃபினிஷிங் ஸ்டோன்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா டைமண்டில் பண்ணியிருக்கோம் மேட் ஃபினிஷிங்கில். அடுத்து பார்த்திங்கன்னா மூன் ஷேப்பில் பார்த்திங்கன்னா கோல்டு மூன் ஷேப்பு, இதில் பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா எஸ் ஷேப்புன்னு சொல்லுவோம் நம்ம இந்த ரிங், இந்த ஷேப்பை இதுலேயும் ரிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8K ஐ ஷேப்புன்னு சொல்லுவோம். இந்த சைஸ் பேர் பார்த்திங்கன்னா 8K அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு ரிங்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ரிங்ஸ் அல்லது ரிங்ஸோட ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.